வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கன். ட்ராகன் சிக்கன் வேறுப்பா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன்லெஸ் எடுத்து சிக்கன் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் மாதிரி நீட்டாக இருக்கும், ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி. அதில் செய்கிறது ட்ராகன் சிக்கன். நம்ம இதுவும் போன்லெஸ் தான் எடுத்துருக்கோம். கொஞ்சம் சின்ன போன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹனி சிக்கன் செய்ய போகிறோம். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும், லைட்டாக புளிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வினிகர் சேர்க்குறோம். ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்குள்ளலாம் சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டக்குன்னு எப்படி செய்யணும், அது ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா, அதனால் டக்குன்னு எப்படி செய்யணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1 kg சிக்கன் தான் எடுத்துருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது சோயா சாஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். சோயா சாஸ் அதிகமாக போடாதீங்க. சில்லி சாஸ் 2 டீஸ்பூன். வினிகர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி சோயா சாஸில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். நம்ம இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டுக்கலாங்க. ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா. இது கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் பத்தாது. ஸோ நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் சும்மா ஒரு 1 டீஸ்பூன் போட்டால் போதும், அதிகம் வேண்டாம். ஆல்ரெடி நம்ம காரம் போட்டிருக்கோம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஒரு 1 ஹவருக்கு இதை மேரினேஷன் பண்ணி வைங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை வெளியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. 1 hour later. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகம் போடாதீங்க. ஓகே, இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே போட்டு மேலே ஜஸ்ட்டு கோட்டிங் தான் பண்ண போகிறோம். ரொம்ப இதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு போட்டு அப்படியே ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறம் அப்படியே உதறிட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம கேஎஃப்சிக்கு பண்ண அளவுக்குலாம் ரொம்ப டபுள் கோட்டிங் அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த மாவில் பட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பேட்செல்லாம் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது கார்ன்ஃப்ளவர் மாவில் ஊறினாலும் தப்பு கிடையாது. ஸோ இது ஃபாஸ்ட் ஃபுட், சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட். அதனால் ஃபாஸ்ட்டாக தான் செய்யணும், ஃபாஸ்ட்டாக தான் பேசணும், பதட்டமாக தான் இருக்கணும். கொஞ்சமாக மாவு போட்டு பண்ணுங்கள். நிறையா போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுனாலும் கஷ்டம். நம்ம வந்து இதை வந்து கிறிஸ்பியாக செய்ய போகிறோங்க. பாருங்கள் வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. போடுறப்ப ஹாட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. கேஎஃப்சி சிக்கனும் அறோம். கலர் பாருங்க. இப்படியா வந்து நம்ம போட்டது. நீ சொல்லுப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த கலர் வருந்தாம்பா. ஏதோ எண்ணெயில் பொறுத்தாலும் இந்த கலர் தான் மோஸ்ட்லி வரும். நம்ம போடுற மசாலா ஒரே கார்ன்ஃப்ளவர் இப்போ போட்டிருக்கோம். நம்ம அன்றைக்கி போட்டது வந்து மைதா மாவையும். கலர் பாலும் வெள்ளை கல்லும் வெள்ளை. டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஓகே, இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுப்போம். மறுபடியும் வந்து இதை வந்து இன்னொரு ஃப்ரை பண்ணுவோம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து மறுபடியும் வந்து அந்த சாஸ்லாம் போட்டு டாஸ் பண்ணுறப்ப சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போயே செம கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சவுண்டு. Later that same evening. இன்றைக்கி ஹனி சிக்கன் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் பல தடங்கள் வந்துடுச்சு. போன்லெஸ் சிக்கன் தேடணும், கிடைக்கல. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு ஏற்றி வாங்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சிட்டு இருந்தோம். நம்ம கருங்கோழி சமைக்கிறப்போ வாங்கின ஒரு கேஸ் சிலிண்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன அடுப்பு. அதில் நிறையா டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சோம். அதெல்லாம் வீட்லேயும் நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு செட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு செட்டு. அதை மறுபடியும் டபுள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இருட்டியும் போச்சு, மேலே இதுக்கு மேலே செய்ய முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து இண்டோர் கிச்சன் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டில் இருக்குது. இந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை அப்படியே போடுறோம். இல்லை அவ்வளோதான் போட்டு
ஒரு 20 செகண்ட்ஸ் தான். இப்போ நல்லா சத்தம் கேட்குதுங்களா? இந்த மாதிரி நல்லா டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து அந்த இதெல்லாம் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml போட்டிருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா ஃபைன்லி சாப்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ சிம்மில் வச்சு இதை வறுக்க முடியுமோ பொரிக்க முடியுமோ என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அடுத்தது ஜிஞ்சர் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் பேஸில் இருக்க இல்லையா ஆனியன், அதை சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறேங்க. அடுத்தது ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட் வைக்காதீங்க. அடுத்தது கேப்சிகம் நம்ம இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த ஆனியன் இந்த கேப்சிகம் இதுக்காக மட்டும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனில் ஆல்ரெடி சால்ட் இருக்குது, ஸோ ரொம்ப போடாதீங்க. ரெட் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன். வினிகர் 1 டீஸ்பூன். கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கிறோங்க. இது ஒரு 3 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறேங்க. டொமேட்டோ கெச்சப், டூ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அடுத்தது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கிறேங்க. லாஸ்ட்டாக டாப்பிங்ஸ்க்கு வெள்ளை எள்ளு ஒயிட் சீசன் அப்படி போட்டு செம்மையாக இருக்குது. அதை அப்படியே டாஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நிஜமாகவே ஒரு ஹோட்டலில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரிச்சான ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கிளேசிங் டபுள் கிறிஸ்பி ஹனி கிச்சன் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கிளேசியாக இருக்கிற டபுள் ஃப்ரைடு ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அப்படியே போயிட்டு பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுங்க. வேறு லெவல். அப்படியே இந்த பீஸை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே வாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹனி சிக்கன் சுட சுட ரெடியாக இருக்குது. சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டு எப்படின்னு சொல்லலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரியே அந்த கிறிஸ்பினஸும் இருக்குது. நம்ம இந்த சாஸ்லாம் போட்டு டாஸ் பண்ணதுனால அந்த சாஃப்ட்னஸும் இருக்குது. சாப்பிட்றதுக்கே ஒரு புது ஃபீல். இது அதான் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு ஹனி சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அருமையாக வந்துருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஊற்றின ஹனினால் இந்த சிக்கன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஷைனி கிளாஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி உள்ள சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக டெண்டராக இருக்குது. மேலே வந்து கிறிஸ்பான ஒரு லேயர் இருக்குது. ஸோ அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டு நேரம் போல தோணுது பாருங்கள். கலர் பாருங்கள், ஹனி சிக்கன்னா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு கலர் பாருங்கள். பார்க்குறப்பே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது.
அதுவும் இந்த ஆனியனு லைட்டாக கேப்சிகம் லைட்டாக சிக்கன் எது சாப்பிட்டாலும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுங்க, அதான் டேஸ்ட்டு. அட்டகாசம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இடம் வேறு செட் ஆகலை, வீட்டில் வந்து எடுக்கிறோம். ஸோ சீக்கிரமாக வீடியோ முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க நம்புறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. ஆமாம். சரி ஓகேங்க, மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறோம். இந்த சிக்கனை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இதேமாரி உங்களுக்கு பிடிச்ச என்ன டிஷ்ஷஸ் என்ன சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காகவே செய்கிறோம். ஆமாம். பாய் பாய் பாய்.